இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காட்லினோட இன்ஹெரிடன்ஸ பத்தி பார்க்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் பிஹேவியர இன்னொரு கிளாஸ்க்கு நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு காட்லின் ஃபைல நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்ஹெரிடன்ஸ்ன்னு நான் ஒரு நேம் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைல் நேம்க்கு. இப்போ ஒரு கிளாஸ நம்ம கிரியேட் பண்ணுவோம். அனிமல் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். இந்த கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தட நம்ம கிரியேட் பண்ணுவோம். எல்லா அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் மேக் பண்ணும், ரைட்? ஸோ இதுதான் வந்து அதோட பிஹேவியர். அதனால சவுண்டுங்கிற ஒரு ஃபங்ஷன் நான் கிரியேட் பண்றேன். நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால, இந்த ஃபங்ஷனுக்குள்ளோடி நம்ம பாராமீட்டரா இத கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. டைரக்ட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம லாக் பண்ணுவோம். நம்மளோட அனிமல் வந்து ஒரு சவுண்ட மேக் பண்ணுது. அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இப்ப அந்த கிளாஸ வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அனிமல்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரிக்காவே நெறைய அனிமல்ஸ் இருக்கும், ரைட்? இதுக்குள்ள நம்ம எந்த அனிமல் நேம்னாலும் குடுத்துக்க முடியும். ஸோ ராபிட்ன்னு நான் இப்ப சும்மா குடுக்குறேன். இப்ப நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணிட்டு, இன்ஹெரிடன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஆப்ஜெக்ட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு, ரைட்? ஸோ அந்த நம்ம இதுல கால் பண்றோம். விச் இஸ் திஸ் ஒன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலி ஒரு கிளாஸோட பிஹேவியர். ஆனா இன்ஹெரிடன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம வேற ஒரு கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நம்ம அத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்லைட்லி ஒரு கன்ஃப்யூஷன் வந்திருக்கலாம். எதுக்காக ஒரு ஃபைல் நேம் வந்து இன்ஹெரிடன்ஸ்ன்னு குடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கிளாஸ் நேம் உள்ள வந்து வேற மாதிரி அனிமல்ன்னு குடுத்திருக்கேன். இது 2 மேட்சிங்கா இருக்கக்கூடாதா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். டிபிக்கலி ஒரு கிளாஸ நீங்க கிரியேட் பண்ணும்போது, அதோட ஃபைல் நேமும், அந்த கிளாஸ் நேமும் சேமா தான் கிரியேட் பண்ணுவீங்க. நம்ம இன்ஹெரிடன்ஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ண போற செகண்ட் கிளாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபைல்ல நான் கிரியேட் பண்ண போறேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அது வந்து ஒர்க் ஆகும். ஆனா நீங்க ரியல் ப்ராஜெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே செப்பரேட்டா கிளாஸ்ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியே நீங்க பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டா நான் இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். டாக் அப்படின்னு. இதோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாராமீட்டர் வேல்யூவா நம்ம குடுத்துறலாம். நேம் அண்ட் ஸ்ட்ரிங்ன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டி கிரியேட் ஆகல. ஆனா இந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் பாராமீட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம இதுல val சின்டாக்ஸ் ஆர் var சின்டாக்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவல் வேரியபிளா மாறிரும். பட் நான் அத ஆட் பண்ணாதனால, இது ஜஸ்ட் ஒரு பாராமீட்டரா மட்டும் இது பிஹேவ் பண்ண போகுது. இப்ப இந்த அனிமல்ங்கிற கிளாஸ வந்து இதுல இன்ஹெரிட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேரெந்தசிஸ்க்கு அப்புறமா ஒரு காலன் ஆட் பண்ணிட்டு, எந்த கிளாஸ வந்து நம்ம இது கூட இன்ஹெரிட் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த கிளாஸ் நேம நம்ம குடுக்கணும். அதுக்கு நம்ம அனிமல்ங்கிற இந்த கிளாஸ் நேம குடுத்துக்கலாம். அதோட கன்ஸ்ட்ரக்டரையும் நம்ம கால் பண்ணணும். பட் நம்மளோட அனிமல்ங்கிற இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நேம்னு ஒரு ஆர்குமெண்ட்ட எதிர்பார்க்குது, ரைட்? அதே மாரி நம்மளோட டாக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நேம்ங்கிற ஒரு பாராமீட்டர ரிசீவ் பண்ணுது. ஸோ நம்ம டாக்ங்கிற கிளாஸ்க்கு நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த பாராமீட்டர, இந்த அனிமல் கிளாஸ்க்கு வந்து நம்ம ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு கிளாஸ்ல இருந்து பாராமீட்டர வாங்கி, இன்னொரு கிளாஸ்க்கு நம்ம ஆர்குமெண்ட்டா குடுக்குறோம். இப்ப எதுக்காக நமக்கு இந்த எரர் இங்க வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா நம்ம காட்லின பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ஃபைனலு. ஸோ அத இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா, அத நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம அந்த கோட்ல சொல்லணும். இப்ப அனிமல்ங்கிற இந்த கிளாஸ வந்து நம்ம இன்ஹெரிட்டபிளா மாத்தணும் அப்படின்னா, அந்த கிளாஸ்க்கு முன்னாடி ஓப்பன்ங்கிற இந்த கீவேர்ட நீங்க ஆட் பண்ணணும். அதனால அந்த அனிமல்ங்கிற கிளாஸ வந்து நம்மளால இந்த டாகுங்கோட கிளாஸ் கூட எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. நம்ம இன்ஹெரிட் பண்றத வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் டெர்ம் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப இந்த டாகுங்கிற கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தட நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிபிக்கலி லாயலா இருக்கும், ரைட்? ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா பிஹேவியரா நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம லாக்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம புதுசா கிரியேட் பண்ண இந்த டாக்ங்கிற கிளாஸ வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இது வந்து நேம்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்னம்மா ரோல்ன்னு ஒரு நேம் குடுத்துக்கலாம் நம்மளோட பப்பிக்கு. இப்ப நம்ம டாக்ன்னு கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நமக்கு சவுண்டுங்கிற மெத்தடும் இருக்குது. லாயல்டிங்கிற மெத்தடும் சேர்ந்து வருது.
அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டியான நேமும் கூட நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சவுண்ட் மெத்தடையும் கால் பண்ணுவோம். நம்மளோட லாயல்டி மெத்தடையும் சேர்த்து கால் பண்ணுவோம். நம்ம டாக் கிளாஸ நம்ம கால் பண்ணும்போது, அதுல லாயல்டி மட்டும் தான் நம்ம குடுத்திருந்தோம். ஆனா நம்ம அனிமல் கிளாஸ இது கூட நம்ம இன்ஹெரிட் பண்ணதுனால, அந்த அனிமல் கிளாஸுக்குள்ள இருந்த சவுண்ட்ங்கிற மெத்தட நம்மளால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த சவுண்ட் அவுட்புட்டும் நமக்கு இங்க கிடைச்சிருக்குது. அதே நேரம் நம்மளோட பேரண்ட் கிளாஸ் ஆன அந்த அனிமலையும், ஆஸ் யூசுவல் நார்மலா எப்பவும் போல நம்மளால யூஸ் பண்ண முடியுது. அண்ட் அத இன்ஹெரிட் பண்ண அந்த டாக்ங்கிற கிளாஸும் நீட்டா ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிடன்ஸ் ஒர்க் ஆகுது. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பொதுவா நமக்கு அனிமல் வந்து சவுண்ட் போடுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு அனிமலும் விதவிதமான சவுண்ட் போடும். இப்போ கேட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, மியாவ் மியாவ்ன்னு கத்தும். டாக் எடுத்துட்டீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வவ் வவ்ன்னு கத்தும். ஸோ சவுண்ட் வந்து வேற மாதிரி வருது. ஸோ அனிமல்ஸ பொறுத்து நம்மளோட சவுண்டையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும், ரைட்? ஸோ சவுண்டுங்கிற இந்த ஃபங்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அப்படிங்கிற கீவேர்ட் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இந்த சவுண்டுங்கிற ஃபங்ஷனையும் உங்களால ஓவர் ரைட் பண்ண முடியும். இப்போ நம்மளோட டாக்ங்கிற கிளாஸ்ல வந்துட்டு, ஓவர் ரைட் அப்படிங்கிற இந்த கீவேர்ட நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ எந்த ஃபங்ஷன நீங்க ஓவர் ரைட் பண்ண நினைக்கிறீங்களோ, அந்த ஃபங்ஷன வந்து அப்படியே நீங்க ரைட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த ஃபங்ஷன தான் ஓவர் ரைட் பண்ண போறோம். ஃபன் சவுண்ட் ஓவர் ரைட்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம குடுத்திருக்க அந்த ஃபங்ஷனோட பிஹேவியர அப்படியே நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ அத நம்ம அப்படியே நம்ம அந்த லாக எடுத்துட்டு, டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க் பண்ணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கேன். ஸோ இந்த தடவ நம்ம இத ப்ரிவியூ பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சின்னம்மா ரோல் டாக் வந்து பார்க் பண்ணுது. பிகாஸ் நம்ம அந்த ஓல்டு பிஹேவியர நம்ம அப்படியே ஓவர் ரைட் பண்ணி, அதுக்கு நியூ பிஹேவியர் நம்ம குடுத்துருக்கோம். அதனால நம்மளோட டாக் வந்து வேற மாதிரி பார்க் பண்ணுது. இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்ன்னு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன். அண்ட் இதுவும் ஓவர் ரைட நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கேட் வந்து என்ன பண்ணும்? மியாவ் பண்ணும். ஸோ மியாவ்ஸ்ன்னு நான் குடுக்குறேன். இப்போ இந்த கேட்ட வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். கேட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டி. அந்த கேட் ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் சவுண்ட் மெத்தட கால் பண்றேன். சின்னம்மா ரோல் வந்து பார்க் பண்ணுது. அண்ட் கிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மியாவ் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிடன்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சீ யூ கைஸ் நெக்ஸ்ட் டைம்.